வணக்கம். திரையரங்கம் அப்சஷன். இது ஒரு ஹாலிவுட் திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் கர்ரி பார்க்கர். 1 மணி நேரம் 49 நிமிடங்கள் நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. இது ஒரு திகில் திரைப்படம். திடுக்கிடும் பல காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. நிக்கி என்ற இளம் பெண்ணை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இசை நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண் நிக்கி. அவ பணியாற்றக்கூடிய அதே நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞன் பியர். பியரும் நிக்கியும் நெருங்கிய நண்பர்கள். நிக்கி மேலே பியருக்கு மனசுக்குள்ளே ஒரு காதல். தன்னுடைய காதலை எப்படி அவட்ட சொல்கிறது அப்படின்றது அவனுக்கு தெரியலை. நட்பு அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தால் கூட இதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு அவளை மனசுக்குள்ளே நம்ம நேசிக்கிறோம் அப்படின்றத அவள் தெரிஞ்சுக்கிற வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனால் வெளிப்படையாக சொல்கிறதுக்கான தைரியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பொம்மைகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை, அங்கே ஒரு பொம்மையை வாங்குகிறான். அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பொம்மையை உடைச்சி அப்படின்றல, அப்படி உடைச்சி ஒரு காரியத்தை செய்தால் நாம் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் பல மடங்கு அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பொம்மையை எப்படியாவது அவட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொம்மையை இவனே உடைச்சினா மனசுக்குள்ளே நினைக்கிறான், அவள் அளவுக்கு மேலே நம்மளை விரும்பணும், காதலிக்கணும், வெறித்தனமாக நம்மளை காதலிக்கணும் அவள் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இந்த பொம்மையை அவள் கையில் கொடுக்குறான். அதுக்கு பிறகு அந்த இளம் பெண் இருக்கால, அந்த இளம் பெண்கிட்ட நிக்கி அவட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள், அளவுக்கு மேலே வெறித்தனமாக இவனை விரும்பி காதலித்து அப்படின்ற ஆன பிறகு அந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் ஃபுல்லாகவே மாறி போய் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ பேட்டர்னில் ஆகிடுறான். அவள் எப்படி இருப்பானே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல அவள் ஆகிவிடுகிறாள். அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தில் அந்த பெண்ணால் எப்படிப்பட்ட திடுக்கிடும் காட்சிகள் அடுத்தடுத்து நடைபெறுகின்றன என்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். அந்த நிக்கி இப்படிப்பட்ட பெண்ணாக மாறினாள், அவள் மாறிய பிறகு எந்த அளவிற்கு அச்சத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகின்றன என்பதை பார்த்து அந்த இளைஞனாக வரக்கூடிய பியர் மட்டும் இல்லை, படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கூட ஆச்சரியத்தில் உறைந்து போய் விடுகிறோம். அப்படிப்பட்ட காட்சிகள் இந்த திரைப்படத்தில் படம் முழுக்க இடம் பெற்றிருக்கின்றன. அந்த காட்சிகளில் அந்த நிக்கி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகை அருமையாக நடித்திருக்கிறார். இருவரும் படுக்கை அறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய காட்சியில் அந்த பெண் திடீரென மாறி எப்படி செயல்படுகிறாள் என்பதை பார்த்து நாம் உண்மையிலேயே உறைந்து போய் விடுகிறோம். பியர் செல்லமாக வளர்த்த பூனையின் மாமிசத்தை கொண்டு அவனை அவள் சாப்பிட வைக்கிறாள். அது எப்படிப்பட்ட அதிர்ச்சியை தரக்கூடிய காட்சியாக படத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். நிக்கியால் அதே நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய யான் என்ற இளைஞனுக்கும் சாரா என்ற பெண்ணுக்கும் எப்படிப்பட்ட முடிவுகள் அவளால் உண்டாகின்றன என்பதை நமக்கு காட்சிகளாக காட்டுகிறார்கள். ஒரு பொம்மையால் ஒரு பெண்ணிடம் இப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் உண்டாகுமா என்பதை நினைத்து பியர் கலங்கி போய் நிற்கிறான். படத்தினுடைய பிற்பகுதியில் அந்த பெண்ணிடம் உண்டாகி இருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு எப்படிப்பட்ட விடிவை உண்டாக்குவது என்ற முயற்சியில் அவன் இறங்குகிறான். தான் உயிருக்கு உயிராக நேசித்த நிக்கி இப்படிப்பட்ட அச்சத்தை தரக்கூடிய பெண்ணாக ஆகிவிட்டாளே என்பதை நினைத்த பியர் அவளை மாற்றுவதற்கான முயற்சியில் தீவிரமாக இறங்குகிறான். அந்த முயற்சியில் அவன் வெற்றி பெற்றானா இல்லையா என்பதை படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நாம் பார்க்கிறோம். பியர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் மைக்கேல் ஜான்ஸ்டன். அந்த கதாபாத்திரத்திற்கு இவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். தன்னுடைய அவல நிலையை நினைத்து
எப்போதும் பதைப்புடன் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய நடிப்பின் மூலம் சிறப்பை இந்த நடிகர் உண்டாக்கி இருக்கிறார். இண்டே நவரட் இவர்தான் நிக்கி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை. படம் முழுக்க நடிப்பில் இவர் ஆட்சி செய்திருக்கிறார் என்றே கூறலாம். மனரீதியாக பாதிக்கப்பட்ட இந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பால் பெருமையை இந்த நடிகை சேர்த்திருக்கிறார். இவருடைய அபாரமான நடிப்பு திறமையை படம் முழுக்க நாம் பார்க்கிறோம். இன்னும் கூறுவதாக இருந்தால் இந்த திரைப்படத்தையே தன்னுடைய தோளில் இவர் சுமந்திருக்கிறார் என்று கூட கூறலாம். கூப்பர் டாம்லின்சன் இவர்தான் யான் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் இயல்பான தன்னுடைய நடிப்பை இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் வழங்கி இருக்கிறார். மெகான் லாலஸ் இவர்தான் சாரா என்ற பெண்ணின் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகை. இந்த கதாபாத்திரத்திற்கு உண்டாகும் கோர முடிவை பார்த்து நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுகிறோம். இந்த கதாபாத்திரத்திற்கு அப்படிப்பட்ட முடிவை தருபவள் நிக்கி என்பதை பார்த்து நம்மால் அதிர்ச்சி அடையாமல் எப்படி இருக்க முடியும்? ராக் பர்வல் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த இசையமைப்பாளர் தன்னுடைய இசையால் பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். இந்த திரைப்படத்தின் இயக்குனரான கர்ரி பார்க்கர் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையையும் எழுதியிருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பையும் அவரே செய்திருக்கிறார். படத்தொகுப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. டைலர் கிளமன்ஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு இந்த சினிமாட்டோகிராஃபர் தன்னுடைய அருமையான ஒளிப்பதிவால் சிறப்பை சேர்த்திருக்கிறார். கலிஃபோர்னியாவின் வெளிப்பகுதியில் படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் ஹாரர் திரைப்படம் இது. 1.25 மணி நேரமே நீளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை கர்ரி பார்க்கர் மிகவும் சிறப்பாக இயக்கி இருக்கிறார். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட சூப்பர் நேச்சுரல் ஹாலிவுட் ஹாரர் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைக்கிறீர்களா? அப்சஷன் என்ற இந்த திரைப்படத்தை ஒருமுறை பாருங்கள். உங்களுக்கு இந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.